Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல காய்கறி இல்லாத டைம்ல சட்னி செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ஆனியன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீளமா நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லயே வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கல் உரல்ல இடிச்சிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க தனித்தனியா சேர்க்க போறீங்க அப்படின்னா மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் தான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைம்ல இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து அரிசி வந்து உடையாமல் இருக்கும். இப்போ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 3-4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியும் அந்த தண்ணியும் சரிக்கு சமமாக இருக்குது பாருங்க. கரெக்டாக அந்த சமமான லெவலில் இருக்கும்போது இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு தம் போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னாலும் அதே தான், விசில் போட்டுட்டு லோ ஹீட்டில் 10 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான ஆனியன் புலாவ் நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்கான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.